ஜிடி நாயுடுவும் ஐயா தந்தை பெரியாரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஜிடி நாயுடு ஆக்சுவலா என்ன பண்ணுவாராம், மார் வேஷம் போட்டுட்டு அவர் பஸ்லயே உட்காந்து பாருங்க. எங்களுக்கு வந்து ஏகப்பட்ட கதை, அதாவது ஒரு கதை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கதை, அது படத்துல வைக்கணும்னு நினைச்சேன், அது என்னால முடியவே இல்லை. அது உண்மையா பொய்யா நான் படிச்சதுன்னு சொல்லி போய் கேட்டா இங்கதான் அந்த கேட் இருந்தது. நாங்க ஃபேமிலி நாங்க ஷூட் பண்ண போன இடத்துல ராஜ்குமார் சார், அதாவது ஜிடி நாயுடு அவர்களோட பேரன், அவர் தான் எங்களுக்கு தோளுக்கு தோல் கொடுத்து இந்த படம். அவர் வந்து ஜிடி நாயுடுவோட பையனை பத்தி சொல்லுவாரு, ஜிடி கோபால் சார். நிறைய ரன்னிங் கண்டிஷன்ல வச்சுக்காரு. எங்களுக்கு கொடுக்கும்போது கார்ஸ், அவரோட ரட்ஜ் மோட்டார் பைக், மோட்டார் சைக்கிள், ஷெவ்ரோலே, டாட்ஜ் கார், ஆஸ்டின். ஜிடி நாயுடு பத்தி எக்கச்சக்க விஷயங்கள் நாங்க கத்துட்டு இருக்கோம் இன்ஃபேக்ட் இந்த படத்துல இருந்து. நீங்க சொன்ன மாதிரி ஒரு கமர்ஷியல் படம், பட் நிறைய விஷயங்கள் சொல்லாமலும் இருந்திருப்பீங்கல்ல, என்ன சொல்லல? If you were to reveal that one thing that நீங்க சொல்லாத ஒரு விஷயம். இல்ல எக்கச்சக்கமா நாங்க சொல்ல முடியாத விஷயங்கள் இருக்கு. இப்போ ஜிடி நாயுடுவும் ஐயா தந்தை பெரியாரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப், அவங்களோட வேல்யூஸ், அவங்க என்னென்னலாம் பண்ணணும்னு நினைச்சாங்கன்றதே ஒரு படமா எடுக்கலாம். அதே மாதிரி ஜிடி நாயுடோட இன்வென்ஷன்ஸ் ஒரு படம் எடுக்கலாம். நான் சும்மா ஒரு சொல்றேன், எங்க படத்துலயே வைக்க முடியாத சீன்ஸ் எவ்வளோ இருக்குன்னா அதுல ஒண்ணு இருக்கு. ஜிடி நாயுடு ஆக்சுவலா என்ன பண்ணுவாராம், மார் வேஷம் போட்டுட்டு அவர் பஸ்லயே உட்காந்து பாருங்க. ஏன்னா இப்பெல்லாம் வந்து டிஜிட்டல் ஆனதுனால நீங்க ஜிபே பண்ணீங்கன்னா ஓனருக்கு நேரா போயிடும். கரெக்ட். ஆனா அந்த காலத்துல அப்படி கிடையாது. ஒரு பஞ்ச் ஆஃப் டிக்கெட்ஸ், நீங்க டிக்கெட் கிழிச்சு கொடுக்கணும். டிக்கெட் கிழிச்சு கொடுக்கும்போது டிக்கெட்டே கொடுக்காம சில்லறைய பாக்கெட் பண்ணிட்டாங்கன்னா நம்மளுக்கு தெரியாது இல்ல. அதனால இவர் மார் வேஷம் போட்டுட்டு பஸ்ஸுக்குள்ள உட்காந்துருவாராம். பஸ்ஸுக்குள்ள உட்காந்துட்டு அந்த கண்டக்டர் ஒரு 3-4 தடவை டெஸ்ட் பண்ணுவாரு. சில பேரு கை எடுக்கிறவங்களும் இருப்பாங்கல்ல, எடுத்தா புடிச்சிட்டு வராங்க. புடிச்சு என்ன நீ எடுக்கிறேன்னு கேட்பற, இது நீ உங்க அப்பா வீட்டு பஸ், என் வீட்டு பஸ் சொல்லிட்டு அது எல்லாமே எங்களுக்கு ஒரு சீனா இருந்துச்சு. அண்ட் தென் ஹி கேம் அப் வித் டிக்கெட்டிங் மிஷின். ஸோ யூ கான் டேம்பர் அந்த டிக்கெட்டிங் மிஷின் வந்து நீங்க டேம்பர் பண்ண முடியாது. அது என்ன ஆகுதுன்னா, நீங்க அந்த காசு கொடுத்தா அந்த மக்கள் ஏறினாங்கன்னா நீங்க டிக்கெட் கிழிச்ச உடனே அது நம்பர் உள்ள ரோல் ஆயிடும் அந்த டிக்கெட்டிங் மிஷின். அண்ட் மக்கள் கிட்ட சொல்லிட்டாரு, டிக்கெட் கண்டிப்பா கேட்டு வாங்குங்க, இல்லைன்னா ஏமாத்துவாங்க. ஸோ இது மாதிரி கொஞ்சம் நெஞ்ச கதை இல்லை, எங்களுக்கு வந்து ஏகப்பட்ட கதை. அதாவது ஒரு கதை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கதை, அது படத்துல வைக்கணும்னு நினைச்சேன், அது என்னால முடியவே இல்லை. அது நான் சொல்லிடுறேன். ஒரு தடவை வந்து ஒரு டீச்சர், ஒரு ஸ்கூல் டீச்சர் வந்து ஜிடி நாயுடு அவங்களோட இதுக்கு ஃபோன் பண்ணி, நான் அந்த மாதிரி என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் எடுத்துகிட்டு வரணும், ஆனால் இது கவர்மெண்ட் ஸ்கூலு, எங்களுக்கு வந்து மியூசியம், உங்கள் மியூசியமுக்கு நான் எடுத்துகிட்டு வரணும் பசங்களை, எனக்கு ஆசையாக இருக்குது, ஆனால் உங்கள் மியூசியமில் டிக்கெட் காசு போடுறாங்க, அது எங்களால் பே பண்ண முடியாது, ஏன்னா நாங்கள் ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸ் கூட்டிகிட்டு வரோம், அது பே பண்ண முடியாது. அப்படியா, அப்போது எனக்கு 1 வாரம் டைம் கொடுங்க. புரியல அவங்களுக்கு, என்ன வந்தா வாரணும், இல்லைன்னா முடியாதுன்னா 1 வாரம் டைம். சரி, அவர் சும்மா டுபாகூர் விடுறாரு, அவர் வந்து கூப்பிட மாட்டாருன்னு விட்டாங்க. ஜிடி நாயுடுவோட மியூசியம்லேருந்து ஃபோன் போயிருக்குது ஸ்கூலுக்கு, நீங்கள் கூப்பிட்டு வரலாம் பசங்களேன்னு 1 வாரத்துக்கு அப்புறம். என்ன சொன்ன மாதிரி செய்கிறாருன்னு சொல்லிட்டு பசங்களை இவங்க கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போனால் அவர் என்ன சொல்கிறாரு, ஒரே ஒரு இது வந்துட்டு நான் பண்ணுவேன், ரிக்வெஸ்ட், அதை உங்கள் பசங்க பண்ணணும், அப்படி பண்ணால் ஃப்ரீ என்ட்ரி. ஒரு பெரிய ரிவால்விங் டோர், அது வழியா நீங்க போகணும், ஃபுல்லா அது ரிவால்வ் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த பையன் வரணும், அடுத்த பொண்ணு வரணும். சரி, அது வியர்டா இருந்தாலும் ஓகேன்னு ஒத்துக்கிட்டாங்க. அதுல ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் அப்படியே புஷ் பண்ணி ஒரு ஃபுல்லா போய் முடிச்சிட்டாங்க. எல்லாம் முடிஞ்சோடனே எல்லாம் ஓகே தேங்க்ஸ், மியூசியம்ல என்ஜாய் பண்ணிட்டாங்க, வீட்டுக்கு போறாங்க. ஆனா டீச்சருக்கு மட்டும் வந்து அந்த அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு இது. ஸோ அவங்க போய் கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி சார் என்னதான் இருந்தாலும் நான் ஒரு இது டீச்சர், எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை, அது என்னன்னு சொல்லுங்கன்னு சொன்னேன். இல்லை ஒன்றும் இல்லை, நான் வந்து என் தோட்டக்காரனுக்கு வந்து ஒரு நாளைக்கு 100 பைசா சம்பளம் தரேன் வச்சுக்கோங்க, சும்மா நான் சொல்கிறேன். அவங்கள நான் இன்னைக்கு லீவ் போட சொல்லிட்டேன். ஒரு தடவை இந்த இது ரிவால்விங் கேட் சுத்தும் போது ஒரு பக்கெட் தண்ணியை வாரி இறைச்சி இருக்குது கிணத்துலேருந்து. ஸோ அப்படி ஒரு மெக்கானிசம் பண்ணியிருக்காரு. அதுக்கு தான் அந்த 1 வாரம். ஸோ உங்க ஒவ்வொரு பையனும் ஒரு பக்கெட் தண்ணியை தோட்டக்காரன் வராதுதான் பண்ணியிருக்காங்க. அதனால இது ஃப்ரீ என்ட்ரி கிடையாது. இன்னொன்று நான் வந்து இது உண்மையா பொய்யா நான் படிச்சதுன்னு சொல்லி போய் கேட்டா இங்கே தான் அந்த கேட் இருந்தது. நாங்கள் ஃபேமிலி நாங்கள் ஷூட் பண்ண போன இடத்துல
எனக்கு இப்போ எனக்கு goosebumps I felt so nice about it. அப்பா ஆட்டோமொபைல் முதல் பாலிடெக்னிக், ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பாலிடெக்னிக்ஸ் இன் இந்தியா அவர் ஆரம்பிச்சது தான். எலக்ட்ரிக் மோட்டார், இண்டிஜீனியஸ் எலக்ட்ரிக் மோட்டார் ஆஃப் இந்தியா முதல் தயாரிச்ச ஜிடி நாயுடு. இப்போ நீங்க எந்த சர்ச் என்ஜின்ல போனாலுமே அதான் சொல்லுது. அது மட்டும் இல்லாம சித்தா மெடிசினுக்குள்ள போய் பிராக்டிஸ் பண்ணியிருக்காரு. அக்ரிகல்ச்சர்ல வந்து விவசாய புரட்சி பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஒரு லைஃப்ல இவ்வளவு பண்ணிருக்காங்க. நம்ம ஒரே விஷயம் பண்றதுக்கே மூச்சு தள்ளுது. இவ்வளவு பண்ணிருக்காருன்னா அந்த ரெஸ்பெக்ட் அந்த ஃபேமிலிக்கு ரொம்பவே இருக்குல்ல. ரொம்பவே இருக்கு. ராஜ்குமார் சார், அதாவது ஜிடி நாயுடு அவர்களோட பேரன், அவர் தான் எங்களுக்கு தோளுக்கு தோல் கொடுத்து இந்த படம். அவர் வந்து ஜிடி நாயுடுவோட பையனை பத்தி சொல்லுவாரு, ஜிடி கோபால் சார். ஜிடி நாயுடு பண்ண ஒரு விஷயத்தை கூட விடாம, மிஷினரி ஆகட்டும், அவர் எழுதி வச்ச புஸ்தகங்களா இருக்கட்டும், அவர் சேர்த்து வச்ச அவரோட பர்சனல் விஷயங்கள், செருப்பு, கண்ணாடி, அந்த மாதிரி விஷயங்களா இருக்கட்டும், எல்லாத்தையும் பாதுகாத்து வச்சிருக்காரு. அது வந்து நீங்க என்ன வேணா பண்ணலாம். ரெஸ்பெக்ட் டு ஃபாதர்ல பிக் டைம். அவர் எவ்வளவு பீசஸ் இருந்ததோ அவ்வளோ பீசஸையும் பத்திரமா பாதுகாத்து வச்சிருக்காரு. நிறைய ரன்னிங் கண்டிஷன்ல வச்சிருக்காரு. எங்களுக்கு கொடுக்கும்போது கார்ஸ், அவரோட ரட்ஜ் மோட்டார் சைக்கிள், ஷெவ்ரோலே, டாட்ஜ் கார், எல்லா ஆஸ்டின், அவங்களோட எல்லா காரும் ரன்னிங் கண்டிஷன்ல கொடுக்குறாங்க. எப்படி இங்க வந்தது? அப்போ வந்துச்சா? அவரு கப்பல் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துடுறாரு. நம்மால சான்ஸே இல்ல. இப்போ லேட்டஸ்டா அந்த ஃபெராரி, ரோல்ஸ் ராய்ஸ் எல்லாத்தையும் பசங்க படிக்கிறதுக்காக வாங்கி பிரிச்சு வச்சிருக்காங்க. இன்னும் அந்த ஹேபிட் இருக்கா? இன்னும் அந்த ஹேபிட் இருக்கு. அவங்க இன்னும் ரன்னிங் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்.